வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். மீனா அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோஹிணியை பத்தி. அம்மா, இந்த ரோஹிணி பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனுஜுகிட்டே பேச விட மாட்டுறாங்க. அவங்கள ஒரு ஆளை கூட மதிக்கிறது இல்லை அந்த வீட்டில். ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்போ மீனாவோட அம்மா சொல்றாங்க, விடு மீனா, எல்லாமே சரியாயிடும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மீனோட தங்கச்சி சீதா சொல்றாங்க, அக்கா, அவ எப்போ மாட்ட வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் ஒன்று வந்தா பாருங்க, அது ஏதோ ஒரு கோல்மால் பண்றதுதான் வந்திருக்கு. நான் பார்த்த உடனே ஏதோ சொல்லி தப்பிச்சிருச்சு. ஆனா அவ வந்தது அந்த விஷயமா இருந்திருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், என்ன சீதா நீ வேற சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்க அந்த விஷயமா தான் போயிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்போ சத்யா வந்து சொல்றாங்க, அக்கா, அவ சொல்றதும் உண்மைதான், அவ மாட்டுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கா. ஏன்னா சிட்டி கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவ அப்பப்போ கடன் வாங்குறதுக்காக வருவா. அவ ஏதோ ஏடா கூடம் பண்றாக்கா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அப்பப்போ ஒரு 5 லட்சம் 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ரோஹிணி கடன் வாங்கியிருக்கா, அது சிட்டி கிட்டி இவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட இவளுக்கு என்ன டீலிங், அது எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபேமிலியை கூட விடுங்க, அவருக்கும் சிட்டிக்கும் சுத்தமா ஆவாதுன்னு இது ரோஹிணிக்கே தெரியும். இருந்தாலும் அவங்க கடன் வாங்கியிருக்காங்களே. சத்யா, நீ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, அதுவும் வித்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு வரும், அவங்க 2 பேரும் தான் வருவாங்க அப்பப்போ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மீனா யோசிக்கிறாங்க, என்னடா இது, இவங்களுக்கும் இந்த சிட்டிக்கும் என்ன டீலிங்கா இருக்கும், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ மீனா அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லணுமாமா அவர்கிட்ட, ஏற்கனவே வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதை நீ இது வேற சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இல்லம்மா, இந்த விஷயத்த நான் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் எந்த மாதிரி சம்மந்தம் இருக்கும்னு தெரியல. அது இல்லாம 10 லட்சம் 5 லட்சம் வரை வாங்கியிருக்கான்னு வேற இவன் என்கிட்ட சொல்றான். ஸோ இது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட சொல்றேன், அவர் என்ன முடிவு பண்றாரோ முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. வந்த உடனே முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ரோஹிணி கடன் வாங்கியிருக்காங்க, அதுவும் சிட்டி கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு முத்து, பாத்தியா இந்த பரமா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பாத்தியா, அது இல்லாம இவ சிட்டி கிட்ட வாங்கியிருக்கா, அது சம்மந்தமே இல்லாம எதுக்கு அவங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் முத்து ஒரு ஐடியா பண்றாரு. ஓகே, இது நம்ம வீட்டுல சொன்னாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சபையை கூட்டுறாரு. ஸோ எல்லாரும் வர வைக்கிறாங்க. பார்லரம்மா, ஓடுகாலி, டே எல்லாரும் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வராங்க. அப்போ விஜய் கேட்கறாங்க, என்னடா இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அது இல்லாம இன்னொரு பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கியோ அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அண்ணாமலை, டேய் யாரை பத்திரா சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அதுவாப்பா, இதோ இங்க நிக்கிறாங்க பாருங்க, இந்த பார்லர் அம்மாவை பத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, என்ன முத்து, இப்பதான் மொத்தமா என்ன மாட்டி விட்டு இப்ப என்னையும் அவரையும் பிரிச்சுட்டீங்க, இப்ப வேற என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, இரு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ரோஹிணி சிட்டி கிட்ட கடன் வாங்கின விஷயம், சோ எல்லா விஷயமும் சொல்றாங்க. அப்போ விஜயா, டேய் மனோஜ், என்ன அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த விஷயம் தெரியாதேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயா கேக்குறாங்க, என்னடி என்னை ஏமாத்துற மாதிரி இப்ப அவனை ஏமாத்திருக்க கடன் வாங்கி அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணிக்கு என்ன பேசுனே தெரியாம திணறிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ரோஹிணிக்கு அடிமேல அடி விழுந்துட்டே இருக்கு. சோ இந்த விஷயத்துல அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.